வணக்கம். நாயை தெருவில் விட்டால் தான் சரியாக வரும்னு சொல்கிறீங்க. சரி, நாயை தெரு விடுறதுல பிரச்சனை இல்லை. இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்கள, நாய்க்கு போராட்டம் பண்ணுறீங்க. அந்த நாயை அவங்கவுங்க வீட்டில் வச்சுங்களேன். ஒரு 2 நாய் 3 நாய் உங்கள் வீட்டில் வச்சு வளங்க. அதை நல்லது கெட்டது பார்த்துக்குங்க, செஞ்சுக்குங்க. நீங்கள் போராட்டம் பண்ணுற நீங்கள் இந்த நாயை வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆளுக்கு வந்து போராட்டம் பண்ணுறீங்களோ, தெருவில் யார் யார் நாய் மேலே பாசமாக இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் நாயை வீட்டில் கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுங்க. 2 வச்சு வளர்ந்து போடுங்க. வெளியில் பாவம் சாப்பிடாம கிடக்கு, வெளியில் அடிபட்டு கிடக்கு. எத்தனை பேரை கடிக்குது, எத்தனை பேரை கொல்லுது, அவங்க எத்தனை குழந்தைங்களை கொல்லுது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. வெளியில் ஒரு 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 குடும்பத்தில் கல்யாணம் பண்ணால் ஒரு புள்ள 2 புள்ள தான் இருக்கும். நாய் குட்டி போட்டாக்கா 12 குட்டி, 6 குட்டி, 7 குட்டி இருக்குது. அப்போ உலகத்தில் அது பாட்டு குட்டி போட்டு தள்ளிச்சுன்னா போகிற அத்தனை பேரையும் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஆபத்தை தள்ளுது விடுது. காரில் வந்து இடிக்குது, ஸ்கூட்டரில் வந்து இடிக்குது, எவனாவது இடித்து சாவடிக்குது. நீங்கள் இதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க. அப்போ அவங்க வீட்டில் 2 கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சு வளர்க்குங்க, நாயை வளங்க. அதுக்கு சாப்பாடு போடுங்க. இல்லை உங்கள் மூலியமாக எங்கேயாவது கொண்டு ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் எங்கேயாவது விடுங்க, வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு கிடைக்குங்க. எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் அடிபட்டு சாகுறாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு சாகுறாங்க. அதனால மாடாக இருந்தால் முட்டித்தான் தள்ளும். நாயை கடிச்சதுன்னா 4 பல்லு அந்த பக்கம் பட்டுதுன்னா முடிஞ்சு. அவ்வளோ விஷம். பாம்பு உள்ள விஷம் நாய்க்கு. பாம்பு கடிச்சா அன்னைக்கே செத்து போயிடுவான். நாய் கடிச்சா 6 மாதம் வரைக்கும் கஷ்டப்படணும். ஊசி போட்டால் கூட சரி. யதார்த்தமாக நாய் மேலே பாசம் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது வந்து கஷ்டமும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. வீட்டில் வச்சுருந்தா அவ்வளோ பிரச்சனை. அதுக்கு எந்த நேரத்தில் எந்த கோவம், மனிதனுக்கு வர்ற கோவம் தான் நாய்க்கும் வருது. அதனால் எத்தனையோ பேர் சாகுறாங்க. வீட்டில் வச்சிருக்கிறவங்களையே கடிச்சிருக்கு. அப்போல்லாம் கடிச்சது பார்த்தா அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன இதுன்னு புரியுது. இந்த நாய்க்கெல்லாம் விஷம் இருக்குது, உடம்புக்கு நம்மளுக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்னு தான் உடனே இன்னொரு இடத்துக்கு தள்ளுறாங்க. ஃபாரஸ்ட்டில் தள்ளுறாங்க, விலைக்கு கொடுத்துட்றாங்க. பாசமாக வளர்க்குற நாய் குணம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாய் மேலே வந்து பாசம் இருக்குது, அது ஒரு ஜீபனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு எந்த நேரத்தில் வேகம் வரும், எந்த நேரத்தில் கோபம் வரும்லாம் தெரியாது. நீங்கள் போகிறீங்க, இப்போ என்னோட போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்குள்ள ஒரு கறியை வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு கவுச்சி மீன் வாங்கிட்டு போகிறீங்க. உங்களை சும்மா விட்டுறமா? கடிக்காமல் விட்டுருமா உங்களை? போங்களேன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தெரியாமல். கடிப்பட்டவன் பேசுகிறானா? எத்தனை மாதம் தண்டனை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆட்டுக்காரன்